உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நிறைவு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஷிப் கோப்பைகள் மற்றும் பதக்கம் வழங்கி பாராட்டினர். ஆண்கள் பிரிவில் கர்நாடக அணியும் பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் மணியம் சாம்பியன் பட்டம் வென்றனர். ஆண்கள் பிரிவில் 2ஆம் இடம் ஹரியானா, 3ஆம் இடம் ராஜஸ்தான், பெண்கள் பிரிவில் 2ஆம் இடம் கேரளம், 3ஆம் இடம் தமிழக அணியும் பிடித்தன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன், புதுச்சேரி நான் பிறந்த ஊர். இங்கு கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்றுள்ளேன். இங்கு வந்தது பழைய நினைவுகளை அளித்துள்ளதாகவும் மேலும் அமைச்சராக பங்கேற்கும் முதல் விழாவாகவும் இது அமைந்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் விஜய் கூறியதைப் போல தமிழக நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் மேலும் திருத்திய பட்ஜெட் கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். அப்போது முதலமைச்சர் விஜயின் டெல்லி பயணம் வெற்றியா தோல்வியா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, அது மரபு சீர்முறை சார்ந்தது. முதல் முறையாக அவர் தமிழகத்தின் முதல்வராகியுள்ளார். அதன் அடிப்படையில் பிரதமரை சந்தித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிடுமா என்ற கேள்விக்கு அதை தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் பதிலளித்தார். Of the 76 Junior National Basketball Championship, Team Chhattisgarh. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கு என்ன இன்வைட் பண்ண ஃபெடரேஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. விழாவில் உழவர்கரை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதையினை ஏற்றுக்கொண்டார். பின்னர் சுமார் 400 பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கினார். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தையை சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் ஜேசிபி இயந்திரங்களை வாடகைக்கு விடும் தொழில் செய்து வருகிறார். இந்த வாகனங்களை லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் காலி நிலத்தில் நிறுத்துவது வழக்கம். அப்படி நிறுத்தியிருந்த நிலையில் மர்ம ஆசாமி ஒருவர் நாட்டு வெடிகுண்டை இயந்திரத்தின் மீது வீசிவிட்டு ஓடியுள்ளார். பயங்கர சத்தத்துடன் அது வெடிக்க அக்கம் பக்கத்தினர் பயந்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்திற்கு புகார் தெரிவித்தனர். அடுத்த சில நொடிகளில் தடயவியல் நிபுணர்களுடன் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் சில தொழிலாளர்களுக்கு ஜேசிபி உரிமையாளர் சம்பளம் தரவில்லை என கூறப்படுகிறது. இதில் ஏற்பட்ட ஆத்திரத்தில் ஒரு தொழிலாளி நாட்டு வெடிகுண்டை வீசி மிரட்டியதாக தெரிய வந்துள்ளது.
சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்ந்து வருவதால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக படகு சவாரி சுற்றுலா பயணிகள் மத்தியில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இதற்காக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தனியார் சார்பில் படகுகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சுற்றுலா பயணிகளுக்காக இயக்கப்படும் படகுகள் சுற்றுலாத்துறையின் உரிய அனுமதி பெற்று இயக்க வேண்டும். மேலும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான பயணிகளை ஏற்றி செல்லக்கூடாது என்றும் சாகசமான மற்றும் ஆபத்தான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பாண்டி மெரினா கடற்கரையில் கடலோர காவல்படை காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு மற்றும் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 2 படகுகள் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமான பயணிகளை ஏற்றி சென்றது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அந்த 2 படகுகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை காவல்துறையினர் கடிதம் அனுப்பியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நரம்பை, பெரிய காலாப்பட்டு மற்றும் நல்லபாடு பகுதிகளிலும் விதிமுறைகளை மீறி சுற்றுலா பயணிகளை சவாரிக்கு அழைத்து சென்ற 3 படகுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மீன்வளத்துறைக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் எந்தவித சமரசமும் செய்யப்பட மாட்டாது என்றும் விதிமுறைகளை மீறும் படகு இயக்குநர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் சார். இது சார் சென்னை மற்றும் மதுரையில் வாடிக்கையாளர்களின் இதயங்களை கவர்ந்துள்ள சல்லானி ஜுவல்லரி மார்ட் தரம், நம்பகத்தன்மை, புதுமை மற்றும் காலத்தை தாண்டிய கைவினை திறன் ஆகியவற்றில் தனது அர்ப்பணிப்புடன் இப்போது புதுச்சேரியில் புதிய ஷோரூமை அமைத்துள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, பிரபல நடிகை ராஷி கண்ணா ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு ஷோரூமை திறந்து வைத்தனர். முன்னதாக ஷோரூமில் அமைக்கப்பட்டுள்ள நகைகள் குறித்து விளம்பர படங்கள் தனியார் திரையரங்கில் ஒளிபரப்பப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நடிகை ராஷி கண்ணா, புதுச்சேரியில் நடைபெற்ற பல திரைப்பட ஷூட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது புதுச்சேரியில் புதிய நகைக்கடை திறந்து வைப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார். Is the most expansion form, and today's marketing is all about storytelling, and who better than Rashi? I think ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 14 எம்ப்ளாயீஸ் ஒரு ஸ்டோர்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். so many language நான் எப்படி மெயின்டைன் பண்ணிருக்கேன்? தமிழ் கஷ்டமா இருக்காங்க, பட் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். ஃபிட்னஸ்க்காக புதுச்சேரி அடுத்த தொண்டமாநத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். இவரது வீட்டில் வேலை செய்வதற்காக அதே பகுதியை சேர்ந்த சீனிவாசன் என்பவரை சக்திவேல் கடந்த 23ஆம் தேதி கட்டுமான பணிக்காக அழைத்துள்ளார். சீனிவாசன் பணிக்கு வருவதற்கு மறுத்த நிலையில் அவரை வீட்டின் உரிமையாளர் வற்புறுத்தி பணிக்கு அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீனிவாசன் வேலை செய்வதற்காக சாரம் கட்டம் என்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உடல் கருகிய நிலையில் தூக்கி வீசப்பட்டார். சம்பவம் அறிந்த அக்கம் பக்கத்தினர் சீனிவாசனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது முதலுதவி பெற்ற அவர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க மறுத்ததால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 6 நாட்களுக்கும் மேலாக சிகிச்சை பெற்று வந்த சீனிவாசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் சீனிவாசனை மின்சாரம் தாக்கிய அன்றைய தினமே வீட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் வீட்டின் உரிமையாளர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை கண்டித்தும் வீட்டின் உரிமையாளரை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்க கோரி வில்லியனூர் அடுத்த 10 கண்ணு 6 முனை சந்திப்பில் கிராம மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் சாலையின் இருபுறமும் அணிவகுத்து நின்றன. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினர் மீதும் வீட்டின் உரிமையாளர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெற்றதால் வெகு நேரம் காத்திருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு சில வாகன ஓட்டிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது. பாத்துங்க எடிட் பண்ண போட்டோ இது ஏஎஸ்ஐ கூட்டாந்து ஒரு ஏஎஸ்ஐ கூட்டாந்து மிரட்டி இன்னொரு காவல்துறை இந்த அளவுக்கு வந்து நடவடிக்கை அவங்க எஸ்ஐ வந்து எதுக்கு எடுத்தாலும் கட்ட பஞ்சாயத்து பேரம் என்ன பேரம் பேசி என்ன பண்றீங்க நீங்க? 20,000 வாங்கி கொடுக்குற அந்த குடும்பத்துக்கு என்ன அர்த்தம்? 20,000 இவர் உயிர் போயிடுச்சா? 80 லட்சம் கேட்டுக்கிறாங்க இவரை காப்பாத்தணும். நாளைக்கு என்ன பண்ணாங்க என்ன சொல்லுப்பா? பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வெளியே இதுக்கப்புறம் அந்த வீட்டுல எந்த ஒரு உயிர்ப்பா கூட எல்லாரோட எண்ணமும் அதுதான். இதுக்கு நேரத்தில் வந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமா போலீஸ் நிக்கணுமா, ஆப்போசிட் ஆளு நிக்கணுமா? இவர் இதை தானே பண்றாரு. இங்க கேளுங்க, எஸ்ஐ வந்துன்னா அவர் வந்து இங்க இருந்து இருக்கக்கூடாது, வெளியூர் காவல்ல இருந்து அவர் மாத்தீங்களா? பல பேர் பாதிக்கணும். புதுச்சேரி மாநிலம் ஓசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததால் காலை முதல் குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக கூறி அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு பகுதியில் உள்ள பல்வேறு குடியிருப்புகளுக்கு பிரதான குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை முதல் பல பகுதிகளில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாக்கினர். குறிப்பாக வீட்டு உபயோகத்திற்கான தண்ணீர், சமையல் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டதாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு முக்கிய சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடைந்த குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைத்து விரைவில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணியில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தன. இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக முனையத்தில் தொடங்கியது. இந்த முகாமில் புதுச்சேரி பகுதியில் இருந்து 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன.
வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் GPS கருவி, வாகனத்தின் தகுதி சான்றிதழ், காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுகள், வேக கட்டுப்பாட்டு கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு, மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி, கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்ற பின்னணி சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை, சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ளனர். வணக்கம். ஸோ ஒவ்வொரு கல்வியாண்டு துவக்கம் முன்னாடியும் நம்ம பள்ளி கல்வி நிறுவனங்களில் இருக்கிற பேருந்துகளுக்கான சோதனை நடைபெறுவது வழக்கமானது. ஸோ அதுபடி இந்த கல்வியாண்டு இப்போ ஜூன் 4ஆம் தேதி துவங்க இருக்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கிற அனைத்து பேருந்துகளுக்கும் ஒரு சோதனை நடத்துறதுக்கான சிறப்பு முகாம் இன்றும் நாளையும் நம்ம புதுச்சேரியில் நடைபெறுகிறது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளையொட்டி ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகர் பகுதியில் புரொஃபஷனல் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் TPR செல்வம் மற்றும் சிவசங்கர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், புரொஃபஷனல் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் சிறப்பு பூஜைகள், கொடியேற்று நிகழ்ச்சிகள், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. பிறந்த நாளையொட்டி காலை புதுவை மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றதுடன் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து மிஷின் வீதி, பூசி வீதி சந்திப்பில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலை போத்தீஸ் அருகிலும் நெல்லித்தோப்பு அண்ணா நகர் சந்திப்பிலும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் காங்கிரஸ் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பகல் நேரத்தில் ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகர் பகுதியில் புரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலை கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் தலைமையில் காஸ்பீஸ் கான்வென்ட் இல்லத்தில் இரவு விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.